எங்க தாத்தால இருந்து அப்பா அப்புறம் நானு வெறித்தனமான தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள். நான் ஸ்கூலுக்கு போய்க்குள்ளேயே நடையா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், கையசைவுகளா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், அப்படியே ரஜினி, நான் தான் ரஜினி அப்படின்னு நினைச்சு பேசுறது வழக்கம். நான் இதை சொல்ல காரணம் என்னன்னா, என்னோட நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சு 4 வருஷத்துல ரஜினி சூப்பர் ஸ்டார் தலைவர் அவரை பற்றிய பேச்சு, அவர் பேசின விடயங்கள், வார்த்தைகள் இல்லாமல் என்னோட ரிவ்யூ இருந்தது ரொம்ப கம்மி. ஸோ இப்போ சமீபத்தில் வந்து பிரியங்கா மேம் அவர்கள் அவங்களுடைய டாபிக் வந்து பேசக்குள்ளேயும் கடந்த ஒரு 14, 15, 13 நாட்களா கண்டிப்பாக நான் பிரியங்கா மேம் அவர்களை தலைவர் கடந்து வந்த வாழ்க்கையில மீட் பண்ண அந்த விடயங்களை கூட கம்பேர் பண்ணி நான் பேசியிருப்பேன். அது இன்றும் பிரியங்கா மேம் அவர்கள் திரும்பவும் அதை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ பிரியங்கா மேம் அவர்கள், பிரியங்கா மேம் கூட இருந்தவர்கள், பிரியங்கா மேம் அவர்களுடைய ஃபேன் பேஜஸ் அட்மின்ஸ், பிரியங்கா மேம் அவர்கள் ரசிகர்கள், உலகெங்கும் இருக்கின்ற ரசிகர்கள், அவங்க பண்ண சம்பவம் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த விடயம் பேச காரணம் என்னன்னா, குக் வித் கோமாளி ஃபினாலே, அந்த ஃபினாலே ரிசல்ட் தெரிஞ்சதுனால தான் ஒரு காகம் வந்து வன்மத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் பொய்யான குற்றச்சாட்டுகளை பிரியங்கா மேம் இது சுமத்தி பிஆர் டீமை வச்சு நிறைய விடயங்கள், கேவலமான விடயங்கள் வந்து பண்ணிச்சுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு முடிவு நாள். ஸோ வெற்றி விழா, வெற்றி நாள். ஸோ இந்த நாளில் இந்த டாபிக்கை பேசுனா கரெக்டாக இருக்கும்னு தோணிச்சு. அதற்காக இன்னொன்று வந்து எத்தனை பேர் பேசுறாங்கன்னு முக்கியம் இல்லை, யாரு பேசுறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விடயம். உண்மையின் பக்கம் நிற்கிறாங்களா, பொய்யின் பக்கம் நிற்கிறாங்களான்றது அதை விட முக்கியமான ஒரு விடயம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப ரஜினிகாந்த் அப்படின்றவர் பிராண்ட், பிரியங்கா அப்படின்றவங்க பிராண்ட். அதே போல ரிவ்யூல எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணாலோ இல்ல ஒரு டாபிக்கை பத்தி பேசினாலோ, சில பேர் பேசினா மட்டும்தான் அந்த வார்த்தைகள் மக்களிடம் போய் சேரும். ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் மேன் ஆஃப் மாஸ் அப்படின்னா நான் வந்து அவரை வியந்து பார்க்குறேன். ஸோ அவருடைய பேச்சு இந்த டாபிக்ல கழுகு வெர்சஸ் காகம், பிரியங்கா மேம் அவர்கள் வெர்சஸ் பிரியங்கா மேம் இது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தின ஒரு நபர், அந்த நபருக்கு வேலை செய்த பெய்ட் பிஆர் டீம், ஒரு பொய்க்காக வேலை செய்த சில கூட்டம், அதை நம்பின சில அறிவிருக்கிற அறிவில்லாத மக்கள். அப்போ கோடி அம்புகள் வரைக்குள்ள ஒரு நபர் ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கை உண்மையின் பக்கம் பேசினா, நான் பார்த்ததுல ரவீந்தர் சார் அவர்கள் அதை பற்றி நான் ஒரு வீடியோ இதில் டாபிக்ல பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த விடயம் சரிங்களா? ஸோ இந்த விடயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலைவருக்கு வந்து ஒரு டைம் வந்து அவர் ஒரு வார்த்தை வந்து ஒரு மீனிங்ல சொல்லியிருப்பாரு, சமூக துரோகிகளா ஏதோ ஒரு விடயம். ஆனா அதை வந்து இந்த சோசியல் மீடியால சில கூட்டம் வேற லெவல்ல பிஆர் டீமை வச்சு அவருக்கு எதிராக ஒரு பல கூட்டத்தையே திருப்பி விட்டுச்சு. ஓகே, ரஜினியோட செல்வாக்கு முடிஞ்சு இவரோட படம் ஓடாது அப்படின்னு ரஜினி என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னுக்குள்ள அவர் கண்டிக்கல, தலைவர் கண்டிக்கல. அவர் பாட்டிட்டு அடுத்த படத்தோட வேலைக்கு போயிட்டாரு. அவரை பற்றி அப்டேட் வருது, இதுக்கு பதிலே இல்லை. அடுத்த படம் ரிலீஸ் ஆகுது, அது 600 கோடி கலெக்ட் ஆகுது, கபாலிடா அப்படின்னு கண்டிக்கவே இல்லை. காகங்கள் எத்தனை கத்தினாலும் கழுகு ஒன்று அதோட உச்சத்துக்கு போய் கொண்டிருந்துச்சு. சேம் ஸ்டோரி பிரியங்கா மேம் அவர்களுடைய சேம் ஸ்டோரி. 1000 பொய் அம்புகள், ஒரு ஃபேக்கான ஒரு அம்பு, ஒரு பல அம்புகளை அப்படியே ஏவி விடுது. இங்க இருந்து என்ன பதில் வரும் அப்படின்னுக்குள்ள அவங்களுடைய மேச்சூரிட்டி லெவல், பிரியங்கா மேம் கூட இருந்தவர்கள், அவங்க கிட்ட உண்மை இருக்கு, ஒரு பொய் சதி வேலை செய்து அவங்க அழுதாங்க, கவலைப்பட்டாங்க, மனவேதனை இருந்தாங்க. ஆனா அதை வந்து அவங்க வெளியில கொண்டறில்ல. தட்ஸ் கால் மேச்சூரிட்டி லெவல். அது கழுகோட கெத்து. காகத்துக்கு இதெல்லாம் இல்லை. காகத்தால் இப்படியெல்லாம் திங்க் பண்ண முடியாது. காகத்திட்ட திறமை இல்லை, காகத்திட்ட மேச்சூரிட்டி லெவல் இல்லை. பட் கழுகிட்ட அந்த நல்ல குணங்கள் இருக்கு, அதனால தான் அது கழுகா இருக்கு. ஸோ அப்போ பிரியங்கா மேம் அவர்கள் இந்த கடந்த ஒரு 2 வீக்கா பைகள் வந்து சதியா ஆடிது, இவங்களை பேசணும் அப்படின்னு வந்து நிறைய எதிர்பார்த்துச்சு. பட் அவங்க போட்ட வீடியோ என்ன, குட் வைப்ஸ் ஒன்லி.
அப்படின்னு போட்டு அவங்களுடைய ட்ரிப் வீடியோன்னு போட்டாங்க. அங்கே நிற்கிறாங்க தலைவி. சரியா? ஸோ தலைவர் வந்து ஒரு டைமில் என்னத்தை பண்ணாரோ அதெல்லாம் தலைவி அவர்களும் பண்ணியிருக்காங்க வேற மாதிரி. சரிங்களா? ஸோ எனக்கு பிடிச்சவங்கள நான் தலைவர் என்னுவேன், தலைவி என்னுவேன். ஸோ பிரியங்கா மேம் அவர்கள் இந்த விடயத்தில் பல பேருக்கு படிப்பித்த பாடம். தலை அவர்கள் ஒரு இதில் சொல்லுவாங்க, 1000 பேர் நீ தோத்துட்ட அப்படின்னாலும் நீயா அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் உன்னை எவனாலும் தோற்கடிக்க முடியாது. அதான் மேட்டர். ஸோ பிரியங்கா மேம் சல்யூட். அதே போல் பிரியங்கா மேம் கூட இருக்கிறவங்க என்னடா இப்படி போய் அவர் கூட்டம் வந்து கதறுது, யாருன்னே தெரியாத ஆர்ஜே, ஒரு டைம்ல நல்லா இருந்த ஒரு ஆர்ஜே இப்ப குப்பத்தனமா கேவலமா போய் பேசுது அப்படின்னு போட்டு அவங்க ஆத்திரப்பட்டு அவங்களும் பதிலுக்கு ஒரு வீடியோ போடாம அதை பத்தி பேசாம அவங்க வந்து பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும், எங்க கிட்ட உண்மை இருக்குன்னு அவங்க வந்து அந்த சைலண்டா இருந்தாங்கல்ல, அங்க இருக்குது அவங்களுடைய மேச்சூரிட்டி லெவல். பிக் சல்யூட். அடுத்தது வந்து பிரியங்கா மேம் அவர்களுடைய ஃபேன் பேஜஸ் அட்மின்ஸ். தலைவர் வந்து ஜெயிலர் ஆடியோ லாஞ்சில் சொல்லியிருப்பாரு, நிறைய பேர் என்ன வீழ்த்தோணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்களால முடியலை. காரணம் என்னோட ரசிகர்கள் வந்து ஷீல்டாக இருந்தாங்க, இடும்பு கோட்டையாக இருந்தாங்க, அதை தாண்டி அவங்களால வர முடியலை அப்படின்னு. அதே போல் இந்த விடயத்தில் பிரியங்கா மேம் அவர்களுடைய ஃபேன் பேஜஸ் அட்மின்ஸ் அண்ட் த ஃபேன்ஸ் எப்படி ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தார்கள் அப்படி என்பதை நான் கண்ணால் பார்த்தேன். தலைவர் அந்த ஆடியோ லான்ச்சில் வார்த்தைகளில் சொன்னதை ஒரு டைரக்டர் ஒரு படமாக எடுத்திருந்தா எப்படி வந்திருக்குமோ அதை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. பிரியங்கா மேமோட ஃபேன் பேஜஸ் அட்மின்ஸ், உலகெங்கும் இருக்கிற ரசிகர்கள் இந்த விடயத்தை ஹேண்டில் பண்ண விதம், உண்மையை வந்து வெளிச்சம் போட்டு காமித்த விதம் சலூட். அது எல்லாத்தையும் விட அவங்க பாவித்த வார்த்தைகள் டீசெண்டாக இருந்துச்சு. அங்கே நிற்கிறாங்க அவங்களுடைய தரம். சரியா? கழுகோட ரசிகர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படி என்பது பிரியங்கா மேமோட ரசிகர்கள் வெளிச்சம் போட்டு காமித்தார்கள் உலகுக்கு. சபாஷ். ஓகே, இது வந்து பிரியங்கா மேம் அவர்களை பற்றி ஒரு பொய்யான விடயம் வந்ததுக்கு அதை அவங்க ஹேண்டில் பண்ணது. கண்டிப்பா இன்றைய இளைய தலைமுறையோட வாழ்க்கையில ஒரு விடயம், ஒரு பொய்யான விடயம் உங்களை அட்டாக் பண்ணிக்குள்ள நீங்க எப்படி சோர்ந்து போகக்கூடாது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி என்பதை பிரியங்கா மேம் அவர்கள் படிப்பித்த ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளுங்க என்பதற்காக இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம். நம்ம நினைப்போம் சில பேர் அதே இடத்துல தான் இருப்பாங்க, என்னதான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் இல்ல 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் அவங்களால அதை தாண்டி போக முடியாம இருக்கும். அட இவனா அப்படின்னு தான் இருக்கும். ஆனா சில பேரோட ஒரு ரிவ்யூவர், இப்போ ரஜினிகாந்த் அப்படின்றவர் ஒரு பிராண்ட், பிரியங்கா அப்படின்றவங்க ஒரு பிராண்ட். அது போல ரிவ்யூல வந்து எத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருக்கும். 1000 பேர் பேசுற வார்த்தைகளோட அவருடைய வார்த்தைக்கு பவர் அதிகமா இருக்கும். ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் யாருன்னு தெரியாத எல்லாருமே வந்து ஒரு விடயத்தை ஒரு பொய்யை பக்கம் நிற்கக்குள்ள அப்படியே புயல் அடிச்சு கொண்டிருக்கக்குள்ள ரவீந்தர் சார் த ஒன் மேன் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு சொல்றாரு, பிரியங்கா மேம் அவர்கள் மீது தப்பில்லை, இந்த நபர் வந்து பண்ணது அப்படின்னு. அவருடைய வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு 17 நிமிட வீடியோ என்னவோ அதுல 100% உண்மை இருக்கு. என்னென்ன சொல்லணும் அத்தனை சொல்லியாச்சு. பொய்யான அந்த காலத்தோட முகத்தில் கிழிக்கப்பட்டது, காசுக்கு வேலை செய்யற கூட்டம் என்ன நடக்குது அப்படின்னு அவர் சொன்ன விதம் வெறித்தனமா இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் அப்படியே மாறிட்டு அதுக்கப்புறம் பல மக்களுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஜோ ப்ரோவா இருக்கட்டும், வனிதா மேமா இருக்கட்டும், அப்புறம் வந்து பிரியங்கா மேம் கூட அங்க அந்த செட்ல இருந்த நபர்கள் எல்லாரோட பேரும் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, யார் யார் வீடியோ போட்டு சொன்னாங்களோ அந்த நபர்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த உண்மை வந்து வென்றது. பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு உச்சத்தில் இருந்த நபர் இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் உண்மையா சொன்னது அப்படின்னா அது ரவீந்தர் சார் அவர்கள். அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த அடிச்சு கொண்டிருந்த புயல், இப்படி அடிச்ச புயல் அப்படியே மாத்தி அடிக்க ஆரம்பிச்சது. சரிங்களா? அதுதான் சொல்றது. நம்ம வந்து எத்தனை வீடியோ போடுறோம், எவ்வளவு காலம் இருக்கும், எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கோம், அது முக்கியம் இல்லை. என்ன டைம்ல ஒரு விடயத்தை நீ இப்படி பேசுற, உனக்கு வியூ வருது, காசு வருது அப்படின்னாலும் அதுல எந்த பக்கம் உண்மை இருக்கு, இப்படி பேசினா திட்டுவாங்க, இப்படி பேசினா வியூ வராது, அப்படி இருந்து நீ பேசுற பாரு உண்மையின் பக்கம், அந்த உண்மைதான் உங்களை வந்து டாப்ல வைக்கும், உங்களை ஒரு பிராண்டா மாற்றும். நான் அது ரவீந்தர் சார் அவர்களிடம் படித்த பாடம். சரியா? அவர் யார் பக்கம் பேசுறாரோ அங்க உண்மை இருக்கும்.
ஸோ ஓகே, இது வந்து நான் வியந்து பார்க்குறேன். அவரை வந்து சீசன் 3லேருந்து அவர்கிட்ட ரிவ்யூ பார்க்குறேன். அப்பையும் கவினை தாக்குறதுக்கு பல பேர் 99% பேர் கவினை வந்து ஒரு நெகட்டிவ்ல முடிச்சிடணும், கதையை முடிச்சிடணும் இருக்கைக்குள்ள, அவருடைய இமேஜை காலி பண்ணிடணும் இருக்கைக்குள்ள ஒன் மேன் ஆர்மியா நின்று கவின் பக்கம் குரலை கொடுத்து கவின் எங்கேயோ கொண்டு போனது ரவீந்தர் சார் அவர்கள். சரியா? அப்ப நான் வியந்து பார்த்தேன். அதுல இருந்து அவர்கிட்ட நான் படிக்கிற பாடங்கள் பல. அதுல ரீசெண்டா நான் வந்து ஒரு பாஷா மாதிரி இருந்துச்சு ரவீந்தர் சார் அவருடைய அந்த வீடியோ பல தடவை பார்த்துட்டேன். மாசா இருந்துச்சு, கெத்தா இருந்துச்சு. யார் உண்மையும் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க கெத்தா தான் இருப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த டாபிக்ல இப்ப கடந்த ஒரு 2 வீக்கா நடந்த டாபிக்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்கக்குள்ள நடந்த விடயங்களை என்னோட வீடியோல நான் பேச ஆசைப்பட்ட விடயங்களை பேசியிருக்கேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பொய்யான குற்றச்சாட்டு எல்லாமே ஒருத்தருடைய வளர்ச்சி, பிரியங்கா அப்படின்ற ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து அதை தாங்கிக் கொள்ள முடியாம அந்த ஒரு காகம் பண்ண முடியும். அது முக்கியமான ரீசன், பிரியங்கா இஸ் அ டைட்டில் வின்னர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அதை கெடுக்கணும் அப்படின்னு அந்த காகம் பண்ணிச்சு. அந்த காகத்தோட வயிறு இன்னும் எரியட்டும். இன்னொரு 5 மணி நேரத்துல அந்த மொமெண்ட், பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின் பண்ற மொமெண்ட் வந்துடும். அது வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்ச நான் ஒரு வீடியோன்னு போடுறேன். ஸோ நன்றி.